கிடையாதுன்னா இருங்க, அந்தந்த வினாடியை கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்யணும். செய்கிற வேலையை, உங்களுக்கு வந்த வேலையை சரியாக செய்யுங்க. உங்கள் தேவைகளுக்கு வாழுங்க. யார் தேவைக்கு? உங்கள் தேவை, பண தேவைன்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறான். அப்போ என்ன பண்ண நம்ம இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனால் அந்த பணத்தை அதுக்கு தான் பேசி நிறைய தலைப்புகளை ஏன் பேசிங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை எப்படி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நோக்கம்னு சிம்பிளாக சொல்கிற முடியாது. நோக்கம்னா சமூகம் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும், அதை நீ கற்றுப்ப, கற்றுக்குன்னு அதே மாதிரி இருந்துட்டு போயிடுவேன். அதுக்கு பேர் ரோபோ, இயந்திர மனிதன். இயந்திர மனிதர்களே கூட தான் நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்க. நீ யாரை கூட தான் வாழ்ந்துக்கிறீங்க? சுற்றி உங்களை கூட இயந்திர மனிதர்கள் தாங்கிறாங்க. நான் பேசுறது கூட இயந்திர மனிதர்கள்லாம் சேர்ந்து அவனை ப்ரோக்ராம் வேறு மாதிரி பண்ணியிருந்தானே பற்றியா நம்ம மற்ற பற்றி பேசுகிறத பற்றி 4 இயந்திர மனிதர்கள் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, ஆமாம், அந்த பார்த்தீங்களா அந்த படத்தில், ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் ரோபோங்கெல்லாம் வந்து தூக்கின்னு போயிடுமே, ரோபோடா அப்படின்னு வேறு சுற்றி தலையை சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா சுற்ற முடியாதுன்னா சுற்ற முடியாது, ரோபோ தான் சுத்தம், மனுஷனால சுத்த முடியாது. அப்போது நோக்கம்னு ஒன்று இல்லை.